வணக்கம். மூணார். இந்த பேரு கேட்டதுமே நம்ம மைண்ட்ல என்ன வரும்? பச்சை பசேல்னு விரிஞ்சிருக்க தேயிலை தோட்டங்களும் அந்த சில்லுன்னு காத்தும் தானே. ஆனா நாம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மட்டும் கொண்டாடுற இந்த மூணாருக்கு பின்னாடி வெளியே தெரியாத பல மர்மங்களும் ஆழமான வரலாறும் மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த அலசல்ல அந்த மூணாரின் மறைக்கப்பட்ட உண்மைகளை தான் நம்ம தோண்டி எடுக்க போறோம். வாங்க நேரா உள்ள போலாம். சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். மேகங்கள் தரையை தொடும் அதிசய மலைநகரம் மூணார். இது சும்மா ஒரு கவிதைக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. மூணாரோட உண்மையான அடையாளமே இதுதான். அந்த மேகங்களுக்கு நடுவுல நடக்கும்போது நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும். ஆனா இந்த மலைநகரம் வெறும் ஹாலிடே கொண்டாடுற இடம் மட்டும் இல்ல. இதுக்குள்ள பல வரலாற்று தடயங்களும் மனித உழைப்போட தியாகங்களும் புதைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம தொகுப்புல நாம பார்க்க போற முக்கிய விஷயங்கள்: 1. மூணார் அப்படிங்கிற பெயர் வந்த வரலாறு. 2. ஆங்கிலேயரும் அவங்க உருவாக்கின தேயிலை தோட்டங்களும். 3. பழங்குடியினர் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கை. 4. மறைக்கப்பட்ட பழைய ரயில் வரலாறு. கடைசியா 5. மூணாரின் இயற்கை அதிசயங்கள். பகுதி 1. மூணார் பெயர் வந்த வரலாறு. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மூணார் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் தாங்க. 3 அப்புறம் 6 இந்த 2 வார்த்தையோட சுருக்கம்தான் மூணார். முத்திரப்புழா, நல்ல தண்ணி, அப்புறம் குண்டலா, இந்த 3 ஆறுகளும் ஒன்னா சேர்ற இடம் தான் இது. இயற்கையாவே அமைஞ்ச இந்த நீர் சங்கமத்தை தான் மக்கள் காலப்போக்குல சுருக்கமா மூணார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு ஊரோட பேர்லயே அதோட ஒட்டுமொத்த புவியியல் அமைப்பும் ஒளிஞ்சிருக்கு. பகுதி 2. ஆங்கிலேயரும் தேயிலை தோட்டங்களும். 1800கள்ல தான் ஆங்கிலேயர்கள் முதலா இந்த மலைப்பகுதிக்குள்ள ஆய்வுக்காக நுழையறாங்க. மூணாரோட கிளைமேட்டும் அந்த மண்ணோட வளமும் தேயிலை பயிரிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா செட் ஆகுது அப்படிங்கறத அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, 1890கள்ல மிக பிரமாண்டமான அளவுல தேயிலை தோட்டங்களை அதிகாரப்பூர்வமா தொடங்குனாங்க. காடுகளை அழிச்சு மலைகளை சீரமைச்சாங்க. 1900களோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மூணார் தேயிலை அதோட தரத்துக்காக உலக அளவுல மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுச்சு. இது ஏதோ சாதாரண விவசாய மாற்றம் இல்லைங்க. மூணாரை சர்வதேச வர்த்தகத்துல கொண்டு போய் நிறுத்தின ஒரு மாபெரும் தொழில் புரட்சின்னு தான் சொல்லணும். இப்போ இதோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். பகுதி 3. பழங்குடியினர் மற்றும் தொழிலாளர்கள் வாழ்க்கை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் சம்பாதிச்ச அளப்பரிய லாபமோ அவங்க கட்டி எழுப்புன பிரம்மாண்டமான தேயிலை சாம்ராஜ்யமோ ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் அந்த மாபெரும் வெற்றிக்காக விலை கொடுத்த பூர்வகுடி மக்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களோட கடுமையான நிஜ வாழ்க்கை இருக்கு. அடர்ந்த காடுகளை திருத்தி விஷப்பூச்சிகள் வனவிலங்குகளோட அச்சுறுத்தல்களுக்கு நடுவுல நடுங்க வைக்கிற குளிர்ல அவங்க சிந்தின வியர்வைதான் இன்னைக்கு நாம ரசிச்சு குடிக்கிற ஒவ்வொரு கப் டீலையும் கலந்திருக்கு. அவங்க தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் இந்த மலைகளிலேயே அர்ப்பணிச்சு அடிப்படை வசதிகளுக்காக கூட ரொம்பவே போராடினாங்க. சொல்லப்போனா இந்த உழைப்பாளர்களின் தியாகம்தான் மூணாரோட உண்மையான அஸ்திவாரமே. பகுதி 4. மறைக்கப்பட்ட பழைய ரயில் வரலாறு. இதை மிக சிறப்பா விளக்குவது என்னன்னா, அந்த காலத்திலேயே அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான போக்குவரத்து கட்டமைப்பை இங்க உருவாக்கி இருந்தாங்க அப்படிங்கறது தான். இந்த மலைகள்ல உற்பத்தியாகிற தேயிலைகளை ஈஸியா கீழே கொண்டு வர்றதுக்கும் தேவையான பொருட்களை மேல கொண்டு வர்றதுக்கும் குண்டலவேலி ரயில்வே அப்படிங்கிற பெயர்ல ஒரு முழுமையான ரயில் பாதையே இங்க அமைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே மலைகளுக்கு நடுவுல ரயில் ஓடி இருக்கு. இன்னைக்கு மூணாருக்கு வர்ற பல டூரிஸ்டுகளுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா 1924ஆம் வருஷம் மூணாரையே உலுக்கின அந்த மாபெரும் வெள்ளத்துல இந்த ரயில் பாதை முற்றிலுமா அழிஞ்சு போடுச்சு. இயற்கை கொடுத்தத இயற்கையே திரும்ப எடுத்துக்குச்சு. பகுதி 5. மூணாரின் இயற்கை அதிசயங்கள். இப்போ இதுல மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மூணார் அப்படிங்கிறது மனுஷங்களால திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு தொழில் பண்ற இடம் மட்டும் இல்லங்க, அது இயற்கையோட தொட்டில். முதல்ல 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூத்து ஒட்டுமொத்த மலையே நீல நிறமா மாத்திர அந்த நீல குறிஞ்சி மலர்கள். சத்தியமா சொல்றேன், இது உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதம். 2வது எரவிகுளம் தேசிய பூங்கா. நீலகிரி வரையாடு அப்படிங்கிற ரொம்பவே அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கிற முக்கியமான இடமா இது திகழுது. 3வது தென்னிந்தியாவோட மிக உயரமான சிகரமான ஆனமுடி மலை. அடர்ந்த காடுகளையும் வெளி தெரியாத பல உயிரினங்களையும் தனக்குள்ள வச்சிருக்க இந்த ஆனமுடி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மம் நிறைஞ்ச சவாலாதாங்க நிக்குது. இந்த 3 தான் மூணாரோட உண்மையான என்னைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய அதிசயங்கள். நாம இப்போ இந்த வரலாற்று அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். மூணார் அப்படிங்கிற பேர் வந்த காரணத்துல தொடங்கி தேயிலை தோட்டங்களோட வளர்ச்சி, தொழிலாளர்களின் கண்ணீர், அழிஞ்சு போன ரயில் பாதை, அப்புறம் இந்த இயற்கை அதிசயங்கள் வரைக்கும் பல விஷயங்களை நாம பார்த்தோம்.
ஆனா ஒரு கேள்வி உங்களை நிச்சயமா சிந்திக்க வைக்கும். அந்த ஆனமுடி மலையோட பனிமூட்டங்களுக்குள்ளேயும் நூற்றாண்டுகள் பழமையான தேயிலை தோட்டங்களோட வேர்களுக்கு அடியிலையும் இன்னும் எத்தனை 100 ரகசியங்களும் சொல்லப்படாத கதைகளும் புதைஞ்சு கிடக்கோ யாருக்கு தெரியும்? மூணார் அப்படிங்கறது நாம சும்மா போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வர்ற இடம் மட்டும் இல்லைங்க. அது நம்ம தேடி படிக்க வேண்டிய ஒரு மாபெரும் வரலாற்று புத்தகம். இனிமே நீங்க மூணாருக்கு போனீங்கன்னா அங்க வீசுற காத்து கண்டிப்பா இந்த வரலாற்று கதைகளை உங்க காதுகள்ல கிசுகிசுக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். தேடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள்.